தாவேக எல்லாரும் ஓடுங்க, ஓடு வீரப்பணியாளங்க இல்லன்னு ஃபீல் பண்றேன். விஜயகாந்த் சார் மகன் பேசுனது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த் சார் மேலே உள்ள மரியாதைனால தான் உங்களுக்கும் மரியாதை இருக்குன்னா, ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேலேயும் ஓவராக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மரியாதை இல்லாமல் போயிடும். விஜயகாந்த் சார் கட்சி ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு டிஎம்கே கட்சியை ஒழிக்கணும்னு நினச்சி தான். அந்த கட்சியில் அப்படி இருக்கிற கட்சியில் நீங்கள் போய் ஜாயிண்ட் அடிச்சுட்டு இன்றைக்கி விஜய் அண்ணனவே வந்துட்டு இப்படி பேசுகிறீங்க. அவர் ஓடுன்னு சொன்னது வந்துட்டு தப்பு செஞ்சவங்க, ஊழல் லஞ்சம்னு வாங்கினவங்க ஓடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்துட்டு நான் வந்துட்டு முன்னாடி இருக்கவங்களெல்லாம் ஓட விட்டுருவேன் அப்படின்லாம் சொல்ல. சரிங்களா? ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தோம் அப்படின்னா தான் உண்மைக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அதை விட்டு நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் வன்முறையை கையில் எடுத்தோம் அப்படின்னா எனக்கும் இழப்பு, எடுக்கிறவங்களுக்கும் இழப்பு, முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இழப்பு. தயவு செஞ்சு இந்த வன்முறைன்றதை கையில் எடுத்துடாதீங்க. மிகப்பெரிய பேரிழிவு தான் சந்திக்க நேரிடும். சட்டம் கடுபடியெல்லாம் நிறைய மாறிடுச்சு. அப்போ இருந்த காலகட்டங்கள் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேறு. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீரப்பன் மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, வந்தார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது மூலிமா நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் அதை மூடி மறைச்சி நம்ம மேலே மிகப்பெரிய தவறுதலாக கொண்டு போய் காட்டிடும். முட்டாள் மேதாவிகள் பேசுகிறதெல்லாம் நம்பி யாரும் வன்முறையில் நானும் ஒரு வீரப்பனாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. இவங்க எல்லாம் ஏசி காரில் ஏசி வீட்டில் இருந்துக்கிடுவாங்க. நம்ம தான் வந்துட்டு அடிபட்டு சாகணும். புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.